செய்தியை பார்த்து வருகிறோம். பட்டாசு ஆலைகளை ஆய்வு செய்வதற்கு குழுக்கள் அமைக்கப்பட்ட நிலையில் 200க்கும் மேற்பட்ட ஆலைகள் மூடப்பட்டிருக்கின்றன. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் கணேஷ்குமார் இணைந்திருக்கிறார். கணேஷ்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை 1100 பட்டாசு ஆலைகள் செயல்பட்டு வருகிறது. இங்கு சுமார் 4 லட்சம் தொழிலாளர்கள் பட்டாசு ஆலைகளில் பணியாற்றி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் தொடர்ந்து பட்டாசு ஆலைகளில் வெடி விபத்து ஏற்பட்டு தொழிலாளர்கள் உயிரிழக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது தொடர்கதையாகி வருகிறது. அதாவது நடப்பு ஆண்டு, அதாவது தற்போது வரை இந்த ஒரு ஆண்டில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்தில் மட்டுமே 14 பட்டாசு ஆலைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெடி விபத்தின் மூலமாக 30 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், 26 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். தொடர் வெடி விபத்துகள் ஏற்பட்டு வரக்கூடிய நிலையில் இனி ஒரு பட்டாசு ஆலைகளில் கூட வெடி விபத்து ஏற்படக்கூடாது. அந்த பட்டாசு ஆலைகளில் ஏற்படக்கூடிய வெடி விபத்தை தடுப்பதை உறுதி செய்யும் வகையில் 10 நாட்களுக்குள் இந்த விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பட்டாசு ஆலைகளிலும் அதிகாரிகள் ஆய்வு நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். அந்த ஆய்வின் போது ஏதேனும் விதிமீறல் இருந்தால் உடனடியாக அந்த ஆலையினுடைய உரிமத்தை ரத்து செய்வது குறித்து அந்தந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கலாம் என்ற ஒரு அறிவுறுத்தலை பசுமை தீர்ப்பாயம் கடந்த வாரம் தெரிவித்திருந்தது. பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவின் அடிப்படையில் விருதுநகர் மாவட்டத்தில் தற்போது 15 ஆய்வு குழுக்கள் அமைக்கப்பட்டு இன்று முதல் அந்த ஆய்வு குழுக்கள் ஆய்வு நடத்துவதற்கு தயார் நிலையில் இருக்கிறது. இத்தகைய சூழலில்தான் ஆய்வு நடைபெறக்கூடிய அச்சத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் இங்கு மூடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாவட்ட வருவாய் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தினுடைய அனுமதி பெற்று செயல்படக்கூடிய சிறிய வகையிலான பட்டாசு ஆலைகள் 200க்கும் மேற்பட்டவை மூடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த ஆய்வுக்கு வரக்கூடிய அதிகாரிகள் லேசான விதிமுறை மீறல் இருந்தால் கூட உடனடியாக அந்த பட்டாசு ஆலையுடைய உரிமத்தை ரத்து செய்யும் நடவடிக்கை மேற்கொள்வார்கள். அவ்வாறு ரத்து செய்யப்படும் பட்சத்தில் சுமார் 1 வருடம் அல்லது 10 மாத காலங்கள் வரை அந்த மீண்டும் அந்த பட்டாசு ஆலையில் உற்பத்தி செய்வதற்கான உரிமம் வழங்குவதற்கான காலதாமதம் ஏற்படும். அவ்வாறு காலதாமதம் ஏற்படும் போது வரும் தீபாவளி பண்டிகைக்கான பட்டாசு உற்பத்தி என்பது முற்றிலுமாக முடங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்ற அடிப்படையில் தான் இந்த பட்டாசு உற்பத்தியாளர்கள் ஆய்வு அச்சத்தில் பட்டாசு ஆலைகளை மூடி இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இங்கு திறந்திருக்கக்கூடிய பட்டாசு ஆலைகளில் இன்று அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார்கள். ஏதேனும் விதிமுறை மீறல் இருந்தால் உடனடியாக அந்த ஆலையினுடைய உரிமத்தை ரத்து செய்யும் அளவிற்கு அந்த ஆய்வு என்பது அமையும் என்பதுதான் அந்த பசுமை தீர்ப்பாயத்தினுடைய உத்தரவாக இருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் ஆய்வு கடுமையாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில் தான் 200க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் என்பது மூடப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் ஆய்வு அச்சத்தில் மூடப்பட்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் தொழிலாளர்கள் வேலை இழக்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இன்று வேலை இழந்திருக்கிறார்கள். தொடர்ந்து ஆய்வு என்பது மேற்கொள்ளப்படும் நிலையில் எப்பொழுது இந்த பட்டாசு ஆலை மீண்டும் திறக்கப்படும் என்ற ஒரு கேள்வியும் எழும்பியிருக்கிறது. ஒருபுறம் பட்டாசு ஆலைகளில் ஏற்படக்கூடிய வெடி விபத்தை தடுப்பதற்காக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் ஆய்வுக்கு பயந்து பட்டாசு ஆலைகள் மூடப்படும் சம்பவம் என்பது ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக தொழிலாளர்களை இது கடுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும். ஆய்வு என்பது அவ்வப்போது மட்டுமல்லாமல் முறையாக மேற்கொண்டு அந்த விபத்துக்களை தடுப்பதற்கான ஒரு நடவடிக்கை ஏற்படுத்தப்பட வேண்டும். தொழிலாளர்களுக்கு போதுமான விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த விபத்துகளை தடுக்க வேண்டும் என்பதுதான் தொழிலாளர்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. பட்டாசு தொழிலாளர்கள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி கணேஷ்குமார்.